ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விஜய். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஏன்னா நானும் சரஸும் ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டைம். அதோட சேர்த்து ஒரு சாங்கும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் பண்ணேன். ஏன்னா நான் அவளை சீக்கிரத்தில் பண்ண மாட்டேன். அது செம ஃபன்னாக இருந்துச்சு. அதோட பிடிஎஸ் எல்லாம் நீங்கள் அதை போய் பாருங்கள். என்ன கண்டென்ட்னா, தலைவன் தலைவி விஜய் சேதுபதி நித்யா மேனனோட சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு டீசர் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த டீசரோட ரீக்ரியேஷன் ப்ளஸ் வந்து பொட்டல முட்டாய் சாங்கோட ரீக்ரியேஷன் தான் பண்ணியிருந்தோம். எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சு. என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ரூரலில் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட லவ், அவங்களோட எமோஷன்ஸு, அவங்களோட ஃபேமிலி ட்ராமா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துருப்பாங்க போல். பாண்டியராஜ் இந்த மாதிரி விஷயத்தில் சூப்பராக அசத்திடுவார். அவர் டைலாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்கள்லேருந்து அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். அந்த படத்தை போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரீக்ரியேஷனை போய் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கப்புள் சாங்ஸ்லாம் பார்க்க வந்து நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஆடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். யோசிப்பேன், விட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகும். யோசிப்பேன், விட்டுருவேன். வாட்டர் பேக்கெட்லாம் ஒரு நாள் வந்து கீழே அந்த மழை பெஞ்சிட்டு கரெக்டாக பீமனில் இருக்கப்ப வெளில வந்து வேலை பார்த்துட்டாங்க மாடியில். அந்த இதில் பில்டிங் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. வெக்கமே இல்லாமல் அதை போய் வெளில நின்று தண்ணியில் உருண்டெல்லாம் டான்ஸ் ஆடினேன். கஷ்டப்பட்டு நான் சேலை கட்டிட்டு வந்தேன். மாற்றி எடுத்தோம். பட் எடுத்து கொடுக்க ஆள் இல்லை. அவுட்புட் எனக்கு சரியாக வரல. இது போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆஸ் எ டேரக்டர் எனக்கு அது பிடிக்கல. அதனால் வந்து நான் வந்து அதோட விட்டுட்டேன். அந்த விசப்பரிச்சே எடுக்கல. அந்த ஆத்தி சந்தனக்கட்டை அந்த பாட்டு ட்ரை பண்ண அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கே பர்சனலாக. அதுவும் வந்து நாங்கள் 2 பேருமே ஆடினோம். யார் எடுத்து கொடுத்தாங்க? ஜனனியும் பிரசித்தியாக மாற்றி எடுத்தாங்க. அது சரஸுக்கு பிடிக்கலாம். இப்போ நம்ம தம்பியை வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து சூப்பரான ட்ரெண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ரீட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஆகாஷ வீரன், சரி ஆகாஷ வீரன் பேரரசி, அந்த தலைவன் தலையோட ரீக்ரியேஷன் தான் பண்ண போகிறோம். அந்த டைலாக் போர்ஷனும் பண்ண போகிறோம். பொட்டல முட்டாயி அதுவும் செய்ய போகிறோம். ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் டேக்ஸ் நான் நிறைய வாங்குவேன். ஏன்னா பர்ஃபெக்ஷனில் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் பர்ஃபெக்டாக செய்யணும்ல. மிஸ் ஆச்சுன்னா எனக்கு கழுவி ஊற்றிடக்கூடாதுல நீங்கள். அதனால் சரசு பாரு டம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க. இந்த சேலை வந்து பார்த்தா ஜோதிகா 36 வயதில் ஜோதிகா மாதிரி இருக்குது. ராட்சசி படத்தில் ஒரு ஜோதிகா மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நித்யா மேனன் மாதிரி இருக்குது. சரி ரைட், நீ கிளம்பு. நான் என்ன ரெடி ஆகல. எனக்கு வந்து வேலைக்கு போகணும் வருது. ஆமாம், அப்படிதான் வந்து போட்டு கிளம்பு. சரி நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். நான் ஷர்ட் வந்து வேறு கலரில் ட்ரை பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தப்ப தான் தெரிஞ்சது சாண்டில் கலர் ஷர்ட் தான் விஜய் சேதுபதி போட்டிருந்தாரு. அதே மாதிரி ஷர்ட் என்கிட்ட ஒரு இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு. சேம் ஷேடு பார்த்தா அப்படியே தான் இருக்குது. ஆனால் டான்ஸ் எப்படி இருக்குமான்னு நீங்கள் பார்த்தா தான் தெரியும். நான் ஆடுறப்ப தான் எனக்கே தெரியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாருங்கள். போக நல்லா ஆடிடுறேன். இதுதான் போன வாட்டியும் சொன்னேன். ஆனால் அது பெட்டராக ஆடிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். இப்படிதானே? இப்பயும் அதே மாதிரி சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நான் எஃபர்ட்ஸை கொடுக்குறேன். சரஸ் வந்து என்னை வந்து மேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு டச்சப்லாம் வேணாம், நீ இப்படியே இருந்தாவே நல்லா இருப்ப, அதனால லைட்டாக தலையை மட்டும் சீவனாங்க. இது கூட சீவணும், அவ்வளோதான். இப்படிதான் விஜய் சேதுபதி எப்பயுமே இருக்கிற ஸ்டைல். கொஞ்சம் லைட்டாக வாரிட்டா போதும். ஓகே, சும்மா என்னதான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆடணும்னு கேமரா ஆன் பண்ணாலே நம்மளோட ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறிடுங்க. அதில் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பேன். அதனால தான் இந்த மாதிரி டான்ஸஸ்லாம் இத்தனை நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரசு எங்கள் அம்மா பிரசித்தியா கொடுத்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் ஆடுறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டீமை வச்சு பக்காவாக எடுத்து ப்ராப்பராக எடிட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க பிரசித்தியாவோட டான்ஸை. பட் நான் ஃப்ரீயாக இருக்கப்போ டீம் பிஸியாக இருப்பாங்க. டீம் பிஸியாக இருக்கப்போ தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். அன்சிங்க்லேயே போகுது. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. பிரசித்தியா வச்சு ஒரு புதுசாக ஒரு ஆல்பம் சாங் கிரியேட் பண்ணலாம், இண்டிபெண்டன்ட் மியூசிக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டேரக்டர்கிட்ட பேசுகிறேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் டேரக்டர் இருந்தார், அவர்கிட்ட பேசுகிறேன். மியூசிக் டேரக்டர் வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு மியூசிக் டேரக்டர். அவர் ஒரு 15 to 20 minutes பேசினா அவர் இமீடியட்டாக நான் பண்ணித்தரேன், இந்த வீக்கே நம்ம கம்போசிங் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும், பிளான் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. டெஃபினட்டாக பிரசித்தியா வச்சு ஒரு சூப்பரான ஆல்பம் சாங்கு செம்ம ஹிட் ஆகிற மாதிரி, வைரல் ஆகிற மாதிரி மியூசிக்கோட கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி மியூசிக்கல் டான்ஸ் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நிறைய பேர் டென்ஷன் ஆகி கமெண்ட்லேயே திட்டுறீங்க. ஆனால் நாங்கள் மியூசிக் போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஃபுல் மியூசிக்கோட ஷார்ட்ஸில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷார்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ரோமா ஏன் சோகமாக இருக்கு? அங்கே போய் டான்ஸ் ஆடணும் சொல்லு. ரோமா கோபமாக இருக்கே தெரியுமா? நேற்று பிரசித்தியா மோனிகா ஆடினா, இன்னைக்கு நாங்கள் வந்து ஒட்டலா மூட்டாய் ஆடிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணிக்கலாம்? எவ்வளோ ஆட மாட்டியா? ஏன் கோச்சிக்கிட்டியா?
ரோமாக்கு வேற ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், ரோமா வந்து ரொம்ப பொசசிவ். கஷ்டம். அண்ணன் உனக்கு என்ன பாட்டு எடுக்கணும்? இந்த பாட்டு வருமா? நான் நீ ஜிங்கிச்சா இருந்தோமா? முட்டை பொம்மா ரொம்ப நாளாக முட்டை பொம்மா கேட்டுட்டு இருக்கு. முட்டை பொம்மா ஓகே சரி, நானும் ரொம்ப முட்டை பொம்மா அடுத்த ஆடுறோம். அந்த குடும்பம் நீங்கள் பார்க்கணும். நான் ரோமா ஆசைப்படுது, அதுக்காக அந்த பாட்டு. ஓகே. ரோமானா கியூட்டா தான். ஆனால் ரோமா நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. சோகமாக நம்மளை கண்டுக்காமல் இவங்க என்னென்னமோ பண்ணுறாங்களே, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களே, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, சரியாயிரும். ஓகே. டேக்ஸ் வாங்கினாலும் கட்சி இருந்தாலும் பாட்டை பர்ஃபெக்டாக எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் அப்பா மகாராஜா வீட்டுக்கு போங்களேன் மேடம், அரண்மனைக்கு போங்களேன் மேடம்ன்ற டைலாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பேசுறப்ப கொஞ்சம் பதட்டமாகி தான் உளறேன். இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கரெக்டாக. இப்போ அதுக்கான செட்டப், இந்த தோசைக்கல், கொத்து புரோட்டா, அதே மாதிரி செட்டப்ல அந்த சீனை இப்போ ரீக்ரியேட் பண்ணுறேன். இதெல்லாம் ஷார்ட்ஸாக வரும். சரசு பாருங்க, அந்த கண்டினியூட்டிக்காக பட்டா போட போகிறாங்க நித்யாமன் மாதிரி. ரோமா பாருங்க சுற்றிக்கிட்டே இருக்கு. நான் இங்கே நின்று பார்க்குறேன், அங்கே நின்று பார்க்குறேன், என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, அங்கே இருக்கு, எப்படி பண்ணுறீங்க பாருங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு ஆர்வம். அந்த ஸ்டெப் ஆடி காட்டு. நிற்கிறேனே ஒன்றை பார்த்து ஆடினா தான் எடுப்பேன் உன்னை வச்சு. அது நல்லா ஆடுது, பார்த்து பார்த்து. நாங்களே இப்படி பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன். பாரு மகாராணி மாதிரி வச்சு பார்த்துட்டோம். இதுதான் நீங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிற லட்சணமா? பிடிக்கலன்னா உங்க அப்பாவோட அரண்மனைக்கு கிளம்பி போங்களேங்க. எங்க வீடு எங்களுக்கு அரண்மனை தான் சார். மேடம், நீங்க இந்த மாதிரி சாரு சாருன்னு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம். நீங்க மேடம் மேடம்னு சொல்லும்போது எங்களுக்கு இனிக்குமா சார்? ஏண்டா உங்க வண்டியில ஏறணும்னு இருக்கு சார். இறங்கி போங்க மேடம், இறங்கி போங்க. உங்களை யார் தடுத்தது? இதுக்கு மேல பேசலனா மூஞ்சி பரோட்டா கல்ல வச்சு தேய்ச்சி புடுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏடா பண்ணுவேன்? இனிமே ஒரு வார்த்தை பேச மாட்டேன். பேசாத. பேச மாட்டேன் சொல்லி பேசிக்கிட்டே தானடா இருக்க நீ. இந்த கட்னாலும் வாய் ஓடிதா பாரு. டைம் பாருங்க 11:40. இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கேன். 2-3 பாட்டுக்கு யூடியூப்ல டான்ஸ் ஆடி இருக்கேன். ஆனால் வந்து அவுட் ஆஃப் த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸு, இந்த டிஜே ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் டான்ஸ் ஆடுவேன், செம்ம ஃபன் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த ரீக்ரியேஷன், சீன் ரீக்ரியேஷன்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. அந்த தலைவன் தலைவி பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நம்ம பண்ணியே ஆகணும், கிரிஞ்சாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, சுமாராக இருந்தாலும் சரின்னு சொல்லி தான் பண்ணேன். அவுட்புட் பார்த்தா எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் அது எனக்கு பர்சனலாக நான் பண்ணது பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம போட்டது இல்லை. இனிமேல் நிறையா ஸ்கிரிப்ட் ஓரியன்ட், நிறைய ரீக்ரியேஷன் ஓரியன்ட், நிறைய சீன் ஓரியன்டெல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. இன்னும் நானும் சரசு நிறைய டான்ஸ் ஆட போகிறோம். இந்த டான்ஸ்க்கான கமெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப எனக்கு ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். எனக்கு நல்லா ஷார்ட்ஸ் வரதை சொல்கிறேன். ஆக்சுவலாக ஷார்ட் வந்து நாங்கள் நேற்றே போஸ்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து கமெண்ட்ஸை பார்த்து தான் சொன்னோம். அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. வெரி ஹாப்பி. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மோர் குழம்பு காம்பினேஷன் எங்கள் அம்மா வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் குழம்பு கூட இருக்கு, நான் சாப்பிடுறேன். 9:30 மணிக்கு நாளைக்கு காலையில் வந்து ஏன் 11:30 மணி ஆயிடுச்சு நான் சாப்பிட. நாளைக்கு பிரசித்தியாவுக்கு வந்து டான்ஸ் காம்படிஷனு 3, அதாவது குரூப் டான்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் குரூப் டான்ஸ் ஆட போறான். ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க டான்ஸ் டீம். அந்த குரூப்போட ஃபர்ஸ்ட் டைம் ஆற 1 இயர்ல இப்பதான் அவளை நம்பி ஸ்டேஜ் ஏற்றிருக்காங்க. அதை வந்து ஆர்டர் பண்ணோம். 10 hours மேலே இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. காலையில் வந்து 1 to 4, இப்போ வந்து 9 to 11 சொல்லிட்டு கண்டினியூஸாக பேக் டு பேக் அந்த டீம் டோட்டலாக டெடிக்கேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாஸ்டர்ஸும் சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாளைக்கு அதுக்கான காம்படிஷனுக்கு ரெடியாக இருந்தால் தான் இன்றைக்கி ஒன்று லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு படுத்துட்டு நாளைக்கு காலையில் காம்படிஷனுக்கு கிளம்பணும். Next morning. குட் மார்னிங்க. சூப்பராக வாக்கிங் போயாச்சு. ஒரு 40 minutes நடந்திருப்போம். எப்பயுமே நாங்கள் எங்கள் ஏரியாக்குள்ளேயே சுற்றி நடப்போம். இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்னால கோர்ட்டுக்கிட்ட போய் நடந்தோம். கோர்ட்டுக்கிட்ட ஒரு சூப் கொடுத்தாங்க. மாப்பிள்ளை சம்பா, யானை கவலம், இன்னொரு பேர் எனக்கு மறந்து போச்சு. இதில் 3ல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சூப் இருக்குமா. நீங்கள் மறந்து போன பேர் அந்த சூப்பை குடிச்சிட்டு வந்தால் இன்னும் பிள்ளைங்க எந்திரிக்கல. சரஸுக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டாங்களா, சரஸ் எந்திரிச்சிட்டா. இன்றைக்கி ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ண மாதிரி பிரசித்தியாவுக்கு ஃபஸ்ட்டு டான்ஸ் காம்படிஷன், குரூப் டான்ஸ் காம்படிஷன். அதனால் அவளை ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். மொராய் சிட்டியில் எப்பயும் போல்
கிளாரியானில் 9:30க்கு அங்கே இருக்கணும். பிரசித்தியா எப்பயுமே தூங்குறத வந்து பாதியாக தான் எந்திரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பெட்லேருந்து எந்திரிச்சு வந்து இந்த சோஃபாவில் படுத்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் தான் போய் குளிப்பாங்க. கண்ணே, உனக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு? ஹிந்தி. ஏக் கவுமே ஏக் கிசான் ரஹத்தாத்தா படிச்சிட்டியா? டான்ஸ் படிச்சிட்டியா? எந்திரி, போய் கிளம்புங்க, டக்குன்னு வந்துடுங்க. நிறைய மார்க்கம். எந்திரிச்சு ஓடுங்க. நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரதுக்குள்ள 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. பாத்துக்கோங்க, என்ன ஆகுனா திட்டிட்டே இருப்பாரு வீட்டுக்காரு, நீ லேட் பண்ற. இன்னைக்குதான் குக்கன் முருகன் மாதிரி 2 பேரும் ரெடியா இருக்கீங்க. அந்த படம் பாத்திருக்கியா? குக்கன் முருகன் நல்ல ஒரு காமெடி படமா இருக்கும். நானும் பார்த்தது இல்ல, ரொம்ப நடிச்ச படம். கோவிந்தா. என்னோட சீக்ரெட் சொட்டமண்டை நடக்கிறது. ரோமா சமத்தா இருந்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ. ரோமாக்கு வந்து கொஞ்சம் கனகனன்னு தான் இருக்கு. இன்னொரு ஹாப்பி நியூஸ் தெரியுமா? 1 million சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். செகண்ட் சேனல்ல நம்ம 1 million சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். அடுத்த கோல்டு பட்டன் ஆன் தி வே. மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் அப்படி ஒரு சேனல் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியலனா போய் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ், அதுக்கப்புறம் அதோட குக்கிங் சம்பந்தமான ஃபன் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு சேனல்ல 1 million கொண்டதே பெரிய விஷயம். 2 சேனல்ல ஒரே ஃபாலோவர் லைக் என்ன சொல்ற, ஒரே யூடியூபர்ஸ் வந்து கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிராப் லாலிபாப் பிரியாணி வேணும் அவளுக்கு. மட்டன் சிக்கன் வாங்கி கொடுத்தா கிராப் லாலிபாப் பிரியாணி கேட்குறா. பிரசித்தியா மிச்சம் மீதிலாம் அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம். 9 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பணும். ஓகே பிரசித்தியா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டல, கான்ஃபிடென்ட்டாக இருக்கல, சாப்பிட்டுட்டே தூங்கிடாத. அங்கே போய் தான் மேக்கப் தலையெல்லாம் சீவணும். இப்போதைக்கு இங்க சீட்டு லைட்டா போனோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் என்ன உளறிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். கடையில முன்னாடி பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு சைவம் பிடிக்காது, அசைவம் தான் பிடிக்கும். முட்டையாவது இருக்கணும். அங்க போய் நின்று அது ஒரு தோசை 100 ரூபா கொடுத்து அதை போய் சாப்பிட்றதுக்கு வீட்டுல மம்மி சூப்பரா வந்து கருவேப்பிலை சட்னி சமைச்சிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என் ஹேர் ஸ்டைல் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பலதாட்டி நம்ம ஊர் பைக்கு ஆட்டோவில் போய் முடியெல்லாம் அப்படி பறந்து போயிடுது. ஆனால் முன்னெச்சரிக்கையாக ஒரு கிளிப்போ போடுறேன், அங்கே போய் எடுத்து விட்டுறேன். அப்படின்னு ஐடியா. வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஆக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. அதே பர்சனலாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம். ஒரு முயற்சி தானே, ஒரு ட்ரை கொடுத்துருக்கோம். அதை டு த மார்க் இல்லைனாலும் ஓரளவுக்கு நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோன்ற ஒரு இன்னர் ஃபீலிங், ஒரு ஹாப்பினஸ் தான். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்குவோம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸு, டான்ஸு, ரீக்ரியேஷன்ஸ்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ட்ராவல் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு என்ன பண்ணணும், நம்ம சேனலில் எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களான்னு தெரில. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். பிரசித்தியா டான்ஸு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா, செம ஃபயராக ஆடுவா. குரூப் டான்ஸில் கண்டிப்பாக உங்கள் டீம் வந்து வின் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக அவளை கூட்டிகிட்டு டான்ஸ் கிளாஸுக்கு கிளம்பலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பாய்.